Good evening, praise Lord. Welcome to this video. சிறு வயதுல சபைகள்ல பாடல் கேட்டிருக்கலாம். நாளை நாளை என்று உன் நாட்களை கடத்தாது, நாளைய தினம் உன்னுடையதல்லவே அப்படின்ட்டு ஒரு ரட்சண்ய பாடல் பாடுவோம். இப்பெல்லாம் அந்த மாதிரியான பாடல்கள்லாம் நம்ம பாடுறதில்ல. இப்பெல்லாம் இங்கிலீஷ் தான் நிறைய பாப்புலரா இருக்குது. அது நம்ம நாளை நாளை என்ற நாட்களை கடத்துறோன்றதை பற்றி இதில் ஒரு பேசேஜ் இருக்குது. அது பிஸி பீப்புள் ஆர் ஆஃபன் த மோஸ்ட் லேசி அப்படின்ட்டு இருக்கு. முன்னாடி ஒரு ட்ராக்ட் இருக்கும், அதில் ஒரு மனிதர் தான் பிஸ்னஸ் அப்படின்ட்டு தினமும் ஓடிட்டே இருப்பார். கடைசியில் டெத் ஏஞ்சல் கடைசியில் அவர் முன்னாடி நிற்கும். அதுபோல் we have all heard stories of a businessman who works hard to earn money. He works hard to be a good provider for his family. He spends long hours at the office and brings work home on weekends. One day he comes home to an empty house. Here his wife has left with the kids. He knew he and his wife had problems, but rather than work to make the relationship strong, he stayed busy at work. This made his performance at work slips and he loses his job. இது ஒரு கைண்ட் ஆஃப் லேசினஸ் அல்லது நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள்லேருந்து நம்ம அலட்சியமாக நினைக்கிறது. அதோட ஹெல்த் மேனேஜ்மெண்ட்டு அதை பற்றி கூட லேசியாக இருக்காங்க. ரொம்ப பிஸியாக இருக்காங்க. ஆனால் they stay busy as a way of avoiding something they do not want to face. Nobody has to tell them. Deep down they know. In fact, if you remind them, they often respond with anger or irritation. அதுபோல் ரட்சண்யத்தை குறித்து, ஆவிக்குரிய ஜீவியத்தை குறித்து, மரணத்தை குறித்து, நித்தியத்தை குறித்து கூட எல்லாருக்குமே தெரியும். ஆனால் if you remind them, they often respond with anger or irritation. If they aren't busy at work or with the kids, they are often busy watching TV, fishing, playing golf or shopping. Yet deep down they know they are avoiding something very very important அப்படின்ட்டு இதில் போட்டிருக்கிறது போல் ஹெல்த்தும் இம்பார்ட்டண்ட் தான். மென்டல் ஹெல்த்து, ஃபிசிக்கல் ஹெல்த்து, ஸ்பிரிச்சுவல் ஹெல்த்து, ரட்சிப்பு எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் தான். அதுக்கு நம்ம இன்னைக்காவது நம்ம அதுக்கான நேரத்தை நம்ம கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்குது.